ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதலின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 1வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க. தேவன் நமக்கு எப்படி இருக்கலன்னா அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. அவர் தானே நம்மளுக்கு அடைக்கலம், அப்படின்னா பாதுகாப்பு. இதே போல் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை, நான் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறேன், அப்படின்னா பாதுகாப்பாக இருக்கிறேன். தேவ பிள்ளையில் ஒரு நம்மை சுற்றிலும் அவர் இருக்கிற போல் இருக்கிறார். ஆமென். அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்க சொல்ல, அவர் உங்களுக்கு ஆதரவாக பாதுகாப்பாக இருக்க சொல்ல நீங்கள் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் தொடர்ந்து அங்கே வசனங்களை வாசினா 2-3 வசனங்களை, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஏன்னா கர்த்தர் நமக்கு என்னவா இருக்கிறாரு? அடைக்கலமாக இருக்கிறார். தேவ பிள்ளையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை போல் உங்களுக்கு காணப்படுகிறதா? பிரதர், அவ்வளோதான், என் மகா ஒன்றை செய்கிறதே தெரியலையே, கடலே கொந்தளிக்கிறது போல் இருக்குது, ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு அடைக்கலமான பாதுகாப்பான உங்களை ஆமென் பராமரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உபாகம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் கூட நீங்கள் வாசிக்கும் போது அங்கே இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். பாருங்க, அநாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலம் அப்படின்னா என்றென்றைக்கும் உள்ள தேவன் அவர், சதா காலங்களில் நிற்கிற தேவன் அவர், அவர் நித்திய பிதா. ஆமென். இந்த உலகத்தை உருவாக்குற அவர் தான். ஆதி காலங்களிலிருந்து உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இருக்கிற கர்த்தர் அவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் என்னவா இருக்கிறாரா? உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறாரா? அல்லேலூயா. இதோட பாக்கியம் உலகத்தில் வேற என்னங்க இருக்கு? உங்களுக்கு யார் அடைக்கலமா ஆதரவா இருக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு இல்லைங்க சொந்த பிள்ளைங்களோ, புருஷனோ, மனைவியோ, பெற்றோர்களோ, நீங்கள் எப்படியெல்லாம் என் பிள்ளைகளை வளர்த்தம் பிரதர், ஒரு வேளை பலர் உங்களுக்கு அடைக்கலமாக ஆதரவாக இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு அடைக்கலமா. அல்லேலூயா. இதை கன்ஃபஸ் பண்ணுங்க, அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. அதே சங்கீதலின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 9வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவரா. உலகத்தில் நெருக்கப்பட்டு சிறுமப்படுத்தப்பட்டு ஒருவேளை உங்களை மக்கள்லாம் ஒடுக்கி இருக்கலாம், சிறுமப்பட்டப்பட்டிருக்கீங்களா தேவ பிள்ளைகள், அப்படின்னா கஷ்டப்படுறீங்களா, நெருக்கப்படுறீங்களா? பயப்படாதீங்க. சிறுமைப்பட்டவனுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறாரா. அது மாத்திரம் இல்லாமல் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஆமேன். எல்லா நெருக்கத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிற அவர் தானே. அப்போ அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கும்போது தேவ பிள்ளைகளே, ஆமேன், யாரும் நம்மளை சிறுமைப்படுத்த முடியாது. எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். என்னாகும் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கூட இங்கே வாசிப்பீங்கன்னா அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். கைப்பிசக்காய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடிப்போய் இருக்கத்தக்கதாக அடைக்கல பட்டணங்களில் சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள். பாருங்களேன், இங்கே மோசைக்கு ஆண்டவர் நியமத்தை கட்டளை கொடுக்குறாரு. அடைக்கல பட்டணங்கள் என்று என்ன பண்ண, சில பட்டணங்கள் 6 பட்டணங்கள் இருக்கும். இந்த அடைக்கல பட்டணம் எதுக்குன்னா, ஒருத்தரை கைப்பிசக்கா தெரியாமல் கொன்று போட்டனாக்கா அவன் அந்த இரத்தப்பழிக்கு தப்பித்துக்கொள்ள முடியும், மறுபடியும் அவன் கொலை செய்யப்படாதபடிக்கு அவன் அடைக்கல பட்டணத்துக்கு போயிட்டான்னா அவன் பாதுகாப்பாக இருப்பான். தேவ பிள்ளையில எப்படி பாருங்களேன். அப்போ ஒரு உலக பிரகாரமான நியமங்களே இவ்வளோ பாதுகாப்பு இருப்பேன்னா, அநாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கும்போது, அவருடைய அடைக்கல அடைக்கலமாகிய ஆண்டவரத்தில் நீங்கள் வரும்போது ஒரு சத்துரு உங்கள் மேலே கை போட முடியாது, ஒரு சூழ்நிலை உங்களை மேற்கொள்ள முடியாது. வியாதியோ சரி, பலவீனமோ சரி, எந்த காரியங்களும் உங்களை தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உனக்கு அடைக்கலமும் கேடகமாக இருக்கிறேன்.
பயப்படாத. அவர் அடைக்கலத்தில் இருக்கும்போது நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க, சமாதானத்தமாக இருப்பீங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. அநாதி தேவனுக்கு அடைக்கலம் என்று நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறப்பா. இந்த அடைக்கலத்தை விட்டால் வேறு யாருப்பா எங்களுக்கு இருக்காங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நீரே எங்களை அடைக்கலமாக இருக்கிறபடி, ஆதரவாக இருக்கிறபடி ஸ்தோத்திரம், பாதுகாப்பாக இருக்கிறபடி ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. அன்னைக்கு அடைக்கல பட்டணத்தில் புகுந்தவனுக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், பாதுகாப்பு இருக்குன்னா நீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீர். இதை விட பெரிய பாதுகாப்பு உலகத்தில் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து எல்லா தீங்குக்கு எல்லா நெருக்கத்துக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். தைரியமாக போங்க. God bless you.